நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். விளக்கம். கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்துக்கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி கொலையாமல் இருப்பவள் பெண். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். மாஹேவில் போலி 500 ரூபாய் நோட்டுகள், 4 பேர் கைது. பாஜக நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்ற விவகாரம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். மின்சாரம் பாய்ந்து மூதாட்டி பலி, துக்க வீட்டிற்கு சென்றபோது நிகழ்ந்த சோகம். இனி விரிவான செய்திகள். கிருமாம்பாக்கம் அருகே ரூபாய் 3.5 லட்சம் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த 2 உள்பட 3 பேர் கைது. ரொக்கம் ரூபாய் 3 லட்சம், கார், மோட்டார் சைக்கிள், 3 செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியிலும் அவ்வப்பொழுது கைது நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். இருப்பினும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்த முள்ளோடை பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி போலீசார் முள்ளோடை ஸ்ரீராம் நகரில் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி ஒரு வீட்டில் ஆள் நடமாட்டம் இருப்பதை அறிந்த போலீசார் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்த காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் வயது 35 என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் இவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மிசாராம் வயது 21, ராஜ்குமார் வயது 24 ஆகியோர் பெங்களூரில் இருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்ததும் சரவணன் மொத்தமாக புகையிலை பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பெட்டி கடைகளுக்கு 3 மடங்கு விலைக்கு சப்ளை செய்து வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான 328 கிலோ ஹான்ஸ், கூலிப், விமல் பாக்கு, இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 3 லட்சம் ஆகும். மேலும் அவர்களிடமிருந்து ரொக்கப்பணம் ரூபாய் 3 லட்சம், 3 செல்போன், கார், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் 8வது நாளாக தொடர்கின்றது. பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ள அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பேராசிரியர்கள் கடந்த 8 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தாகூர் கல்லூரி, காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் ஔவையார் கல்லூரி, அறிஞர் அண்ணா கல்லூரி, மாகே கல்லூரி, ஏனாம் கல்லூரி வாசல்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகள் மத்திய தேர்வாணையத்தால் UPSC தேர்ந்தெடுக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் பணியில் இணைந்த பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வினை புதுவை அரசின் உயர்கல்வித்துறை குறிப்பிட்ட
ஆண்டுகளில் வழங்கியிருக்க வேண்டும். 2002ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் பணியில் இணைந்த பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வினை புதுவை அரசின் உயர் கல்வித்துறை குறிப்பிட்ட ஆண்டுகளில் வழங்கியிருக்க வேண்டும். இவர்களுக்கு உரிய தொகையை மத்திய அரசிடமிருந்து பெற்று இதுவரை வழங்காமல் காலம் கடத்திய புதுவை அரசின் உயர்கல்வித்துறை 2/8/2026 புதியதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின் படிதான் பதவி உயர்வு வழங்க இயலும் என்று அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் பதவி உயர்வுகளை பெறாமல் பல பேராசிரியர்கள் ஓய்வு பெற்று விட்டனர். பலர் இறந்துவிட்டனர். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கும் இறந்து போன பேராசிரியர்களுக்கும் யார் தகுதி தேர்வு நடத்துவது என்று தெரியாமல் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். புதுவை அரசின் உயர்கல்வித்துறையின் அறிவிப்பு பேராசிரியர்களின் வாழ்க்கையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும் என்று கருதி பேராசிரியர்கள் உடனடியாக உயர்கல்வித்துறை 2/8/2026 வெளியிட்டுள்ள அறிவிப்பினை திரும்ப பெற வேண்டும் எனவும் தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன் தேதியிட்டு வழங்குவதுடன் அந்த தேதியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் மாணவர்கள் அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று அரசு கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து பேராசிரியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாஹே பிராந்தியத்தில் சிறுவர்கள் விளையாடும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து பல்வேறு கடைகளில் பொருட்களை வாங்கி போலி 500 ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாஹே பிராந்தியம் பல்லூர் பெட்ரோல் பங்கில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன் வயது 21, ரஜித் வயது 22, ஸ்ரீஜித் வயது 24, அச்சை வயது 21 ஆகிய 4 பேர் இனோவா காரில் வந்து 600 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்ப கூறியுள்ளனர். பெட்ரோல் பங்கில் பணியாற்றும் ஊழியர் பெட்ரோலை நிரப்பிய பிறகு அவரிடம் ரூபாய் 600 கொடுத்துள்ளனர். அதில் 500 ரூபாய் நோட்டு சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டு என்பதை ஊழியர் கண்டுபிடித்து கேட்டதோடு இச்சம்பவம் குறித்து உடனடியாக மாஹே காவல் நிலையத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன் வயது 21, ரஜித் வயது 22, ஸ்ரீஜித் வயது 24, அச்சை வயது 21 ஆகிய 4 பேரும் அதிக கூட்டம் உள்ள கடைகளை தேர்வு செய்து கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சிறுவர்கள் விளையாடும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கியுள்ளனர். அதன்படி சம்பவம் நடைபெற்ற அன்று இதேபோன்று 3 கடைகளில் போலியான ரூபாய் 500 நோட்டை கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொண்டு அதன்பின் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டை கொடுத்தபோது மாட்டிக்கொண்டதாக தெரிவித்ததை அடுத்து 4 பேரையும் கைது செய்த மாஹே போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் நடந்த பாஜக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றதற்கு வருத்தம் தெரிவித்து விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்ட வீடியோ பதிவில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறைக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த குடியரசுத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக சார்பில் நடந்த தேசிய கொடி பேரணியை துவக்கி வைத்தார். அந்த விழா புதுச்சேரி பாஜக விழாவாக இருந்தது. அதில் முதலமைச்சர், அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். பாஜகவின் விழாவில் துணைநிலை ஆளுநருக்கு என்ன வேலை? துணைநிலை ஆளுநர் ஒரு முன்னாள் IAS அதிகாரி, நிர்வாகம் தெரிந்தவர். எந்தெந்த நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது தெரியும். ஆனால் ஆர்வ கோளாறு காரணமாக பாஜகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய கொடி பேரணியை துவக்கி வைக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டது கண்டனத்திற்கு உரியது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் மூலம் அவர் வகிக்கும் பதவிக்கு இழுக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்.
இதற்கு துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதாக இருந்தால் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பதவிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் அந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வரும்பொழுது சாலைகள் மூடப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகினர். உள்துறை அமைச்சர் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை நிர்வாகம் உருவாக்கி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டார்கள். இனிமேலாவது புதுச்சேரி நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறைகள் ஒருங்கிணைந்து பொதுமக்கள் பாதிக்காத வகையில் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை வழங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழ் மொழிக்கும் தமிழ் தாய்க்கும் செய்த மிகப்பெரிய அநீதி. இதற்கு உள்துறை அமைச்சர், முதல்வர், என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மத்திய மாநில அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் திரு பவித்ரோற்சவ விழா 22ஆம் தேதி தொடங்கியது. திரு பவிரோற்சவ விழாவை முன்னிட்டு பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று அங்குரார்ப்பணம், வாசு சாந்தியுடன் பவித்ரோற்சவ மாலைகள் மூலவருக்கு சாற்றப்பட்டது. தொடர்ந்து தினம்தோறும் காலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை கடம்புறப்பாடு நடைபெற்று வலம்புரி விநாயகர், ராமர், வெங்கடாச்சலபதி மற்றும் ஜெயமங்கல ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த திரு பவித்ரோற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் துக்க வீட்டிற்கு சென்ற மூதாட்டி ஒருவர் அங்கு உடல் வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் கை வைத்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பம் காக்கையாந்தோப்பு பிரம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பழனிவேல், வயது 50. இவர் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது இறப்பிற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் அக்கம் பக்கத்தினர் என பலரும் சென்றனர். அதுபோல் அதே பகுதியில் வசிக்கும் இருசன் மனைவி ராசாத்தி, வயது 79 மற்றும் அவரது மகள் இருசம்மாள் ஆகியோரும் சென்றனர். அங்கு இருந்தவர் பழனிவேலுவின் உடலை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தனர். அப்போது அங்கு சென்ற ராசாத்தி மற்றும் அவரது மகள் இருசம்மாள் ஆகிய இருவரும் அந்த குளிர்சாதன பெட்டி மேல் கை வைத்து அழுதனர். அப்போது போதிய பாதுகாப்பின்றி குளிர்சாதன பெட்டியின் மின்கசிவு காரணமாக ஷாக் அடித்து ராசாத்தி தூக்கி வீசப்பட்டார். அவரது மகள் இருசம்மாள் லேசான அதிர்வு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆட்டோ மூலம் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ராசாத்தி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறி சவக்கிடங்கள் வைத்துவிட்டனர். எனவே இது குறித்து அவரது மகன் கிருஷ்ணமூர்த்தி அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துக்க நிகழ்ச்சிக்கு சென்று மின்சாரம் தாக்கி மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தின் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், இந்த தேர்தலில் தமிழ்ச்சங்கத்தில் வாழ்நாள் உறுப்பினராக உள்ளவர்கள் வாக்களித்து 11 உறுப்பினர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இது சம்பந்தமாக தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க தேர்தல் ஆணையர் வழக்கறிஞர் பிரபாகரன் ஆகியோர் பேசும்பொழுது, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கடந்த மாதம் 16ஆம் தேதி பிலினூரில் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் பொது ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் பிரபாகரன் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையராக முடிவு செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கு ஆட்சிக்குழுவிற்கு 11 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது.
அதனைத் தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி வேட்புமனு வழங்கப்படுகிறது. 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. 22ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறப்பட்டு 24ஆம் தேதி மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்ச்சங்கத்திற்கு தேர்தல் நடைபெறுகிறது. அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தலில் பங்கேற்று வாக்களிக்கலாம். தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் விண்ணப்பம் பெற விருப்பம் உள்ளவர்கள் ரூபாய் 1500 செலுத்தி தேர்தல் ஆணையரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர் விண்ணப்ப படிவம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு படிவத்திற்கும் 1500 ரூபாய் செலுத்த வேண்டும் என தெரிவித்தனர். புதுச்சேரியில் வருமானம், குடியிருப்பு, ஜாதி, வாரிசு சான்றிதழ் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சேவைகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்கும் வகையில் தேசிய தகவலியல் மையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய இணையவழி சேவை தளம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் சேவையை சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதிய இணையவழி சேவை மூலம் பொதுமக்கள் பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளுக்கு தங்களது இருப்பிடத்திலிருந்தே ஆன்லைனில் விண்ணப்பித்து சேவைகளை பெற முடியும். குறிப்பாக இந்த இணையவழி தளத்தின் மூலம் குடியிருப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை சேவைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அதேபோன்று மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பிற தேவைகளுக்காக குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி சமூக சான்றிதழ்களை பெறும் வகையில் இந்த இணையவழி சேவை பயன்படுத்தப்பட உள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு அதன் நிலையை பொதுமக்கள் இணையதளத்திலேயே எளிதாக அறிந்து கொள்ள முடியும். விண்ணப்பத்தின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் SMS மூலம், மின்னஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்படும். மேலும் சேவைகள் வெளியிடப்பட்டதும் விரைவாக வழங்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல 17/8/2026 முதல் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த இணையவழி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்த பள்ளி நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்புடன் விண்ணப்பங்களை இணைய வழியில் பதிவு செய்யப்படும். வருவாய்த்துறையின் உரிய சரிபார்ப்புக்கு பின்னர் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் வழங்கப்படும் சான்றிதழ்களில் QR கோடு இடம்பெறும். இதனை பயன்படுத்தி சான்றிதழின் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் வழங்கப்படும் மின்னணு சான்றிதழ்கள் டிஜிலாக்கர் வசதியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தேவையான நேரத்தில் சான்றிதழ்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொதுமக்களுக்கு சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்குவதுடன் நேரில் அலுவலகங்களுக்கு செல்வதை குறைத்து நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த புதிய இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ECRல் அமைந்துள்ள விக்னேஷ் நிசான் ஷோரூம் மீண்டும் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டது. புதிய காரை அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஆட்டோமொபைல் துறையில் வாடிக்கையாளர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் புதுச்சேரி ECRல் அமைந்துள்ள விக்னேஷ் நிசான் ஷோரூம் புதுப்பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. புதிய பொலிவுடன் கூடிய இந்த ஷோரூமின் திறப்பு விழாவும் பிரம்மாண்டமான லான்ச் விழாவும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இந்நிறுவனத்தின் நடப்பாண்டின் 2வது காரும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமை பார்வையிட்டு புதிய நிசான் டெகான் காரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நிசான் காரின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் கூடுதல் விவரங்கள். ஆடி, பென்ஸ், BMW மற்றும் மெர்சிடிஸ் போன்ற 40 முதல் 45 லட்சத்திற்கு மேல் விலை மதிப்புள்ள லக்ஸரி கார்களில் இல்லாத பல்வேறு அதிநவீன அம்சங்கள் இந்த காரில் வழங்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட கார்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக அதிகபட்சமாக 280 Nm டார்க் உற்பத்தி செய்யக்கூடிய இன்ஜின் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்பக்க இரு இருக்கைகளுக்கும் வெண்டிலேட்டர் சீட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கார் மேனுவல் மற்றும் பெட் கிளட்ச் உடன் கூடிய DCT ஆகிய 2 கியர்ஸ் பாக்ஸ் தேர்வுகளில் கிடைக்கின்றது. நிசானின் உலக புகழ்பெற்ற லெஜெண்டரி பெட்ரோல் மாடலை தழுவி இதன் தோற்றம் மிகவும் ஸ்டைலாக உருவாக்கப்பட்டுள்ளது. கூகுள் மற்றும் ஜெமினி AI இன்டெலிஜென்ட் அம்சங்களுடன் கூடிய
10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இதில் இன்பில்டாக வழங்கப்பட்டுள்ளது. 360 டிகிரி கேமரா மற்றும் லெவல் 2 அடாஸ் தொழில்நுட்பம் உட்பட மொத்தம் 17 பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. போனோரமிக் சன்ரூப், 18 இன்ச் அலாய் வீல்கள் மற்றும் பிரகாசமான LED முன்புற ஹெட்லாம்புகள் காரின் தோற்றத்திற்கு கூடுதல் மெருகூட்டுகின்றன. வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த காரின் முதல் 10,000 முன்பதிவுகளுக்கு மட்டும் 5 ஆண்டுகளுக்கான சர்வீஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ் முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரிமையாளர்கள் கணேசன், விக்னேஷ் கணேசன், பொது மேலாளர் காட்வின், வில்பர்ட் ராஜன் மற்றும் விற்பனை மேலாளர் கேசவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான உயர்த்தப்பட்ட அறுவடைக்கு பின்பான உதவித்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வழங்கினர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு வரை நெல் சாகுபடி செய்த பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 5,000 மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த தொகையானது உயர்த்தப்பட்டு பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு 6,000 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 7,000 உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2025-2026 ஆண்டில் சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாய் வீதம், 7,145.3 ஏக்கருக்கு 4,28,70,180 ரூபாயும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7,000 வீதம், 743.31 ஏக்கருக்கு 52,03,170 என மொத்தம் 4,80,73,350 வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட இத்தொகைக்கான காசோலையை வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்வின் போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் ஜெய்சங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் புதிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள GNS ராஜசேகரன் அவர்களை மரியாதை நிமித்தமாக புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் பொழுது ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் கராத்தே வளவன், தலைமை நிர்வாக அதிகாரி முத்து கேசவலு, துணைத் தலைவர் கோபு, இணைச் செயலாளர் ஜெயபால் மற்றும் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், கணேஷ், அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். மேலும் புதுவை மாநில விளையாட்டுத்துறை வளர்ச்சி அடைவதற்கான வழிமுறைகள் குறித்தும், விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள், ஒலிம்பிக் சங்கம் வழங்க வேண்டிய ஆலோசனைகள் குறித்தும் விரிவாக விவாதித்தனர். புத்தம் புது பொலிவுடன் பாரம்பரிய உணவு ருசியுடன் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சிதம்பரம் சைவ உணவகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் ரோடு அம்பேத்கர் சாலையில் புத்தம் புது பொலிவுடன் பாரம்பரிய சுவையுடன் புதியதாக சிதம்பரம் சைவ உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த உணவகத்தில் உயர்தர சைவ உணவு வகைகள், காலை சிற்றுண்டி, மதியம் சாப்பாடு வகைகள் மற்றும் இரவு நேர சிற்றுண்டி உள்ளிட்ட சூப்பு வகைகள், பல்வேறு வகையான உயர்தர சைவ சாப்பாடு வகைகள் தயாரிக்கப்பட்டு பாரம்பரிய ருசியுடன் பரிமாறப்படுகிறது. இந்த திறப்பு விழாவில் சிதம்பரம் சைவ உணவகத்தின் உரிமையாளர்கள், நிர்வாகத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், உணவகத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வாழும்
வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை அனிதா நகரில் கழிப்பிடம் கட்டுதல் பணிக்கு ரூபாய் 26,59,082 மதிப்பீட்டில் தூய்மை இந்தியா திட்டம் நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் ஜான்குமார் MLA பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேர்ந்த மாணவிகள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு கம்பன் கலையரங்கில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி சேர்ந்தவர் ஞானவேல், இவரது மகள்கள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ. இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வந்தனர். மோனிகா ஸ்ரீ தற்போது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பயின்று வருகிறார். அதேபோன்று புனிதா ஸ்ரீ ஞானவேல் பிரான்சில் கணக்கில் படித்து வருகிறார். இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்று வந்தவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கணேச புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஐஸ்வரம், கௌத்துவம், கவுளை, வர்ணம், கீர்த்தனம், பரதம், தில்லானா ஆகியவைகள் நடைபெற்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வில் தர்மினி வைகுந்தன் நட்டுவாங்கம், கலைமாமணி லைஹரி அங்கப்பன் மிருதங்கம், புதுவை KS பாலாஜி ராம்ஜி பாடகர், கலைமாமணி சீனிவாசன் வயலின், இசை இளங்குயில் ரேகோன், புல்லாங்குழல் வாசிக்க மாணவிகளின் பரதநாட்டியம் அரங்கேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பரதநாட்டிய அரங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அகில பாரத விஸ்வகர்மா மகாசபா நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அகில பாரத விஸ்வகர்மா மகாசபா நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பாரதி வீதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் காலத்தில் நமது அமைப்பின் திட்டம் பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் வெங்கடாஜலபதி, பொருளாளர் தியாகராஜன் மற்றும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் காரைக்கால் மாவட்ட தலைவர் சதாசிவம் மற்றும் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள், மாகி மாவட்ட சார்பில் பிரஜித் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாஹேவில் போலி 500 ரூபாய் நோட்டுகள், 4 பேர் கைது. பாஜக நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்ற விவகாரம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். மின்சாரம் பாய்ந்து மூதாட்டி பலி, துக்க வீட்டிற்கு சென்றபோது நிகழ்ந்த சோகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.